தலைப்பு என்ன அப்படின்னா, மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பேச்சா பாட்டா நடிப்பா, அதுதான் தலைப்பு. சுத்தமான தமிழில் சொல்லணும்னா இயலா இசையா நாடகமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்படி தலைப்பு நாங்கள் போட்டிருந்தோம்னா தமிழ் வாத்தியார்கள்லாம் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகத்தான் தலைப்பை நாங்கள் உல்ட்டா பண்ணி பேச்சா பாட்டா நடிப்பான்னு மாற்றிக்கிட்டோம். இந்த தலைப்பை பேசுவதற்கு பொருத்தமான இடம் இந்த இடம்தான். காரணம், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பூந்தோட்டத்தின் அழகு மலர்முடி, நல்ல மன்னருக்கு அழகு மணிமுடி, வால்பாறை மலைக்கு அழகு முத்துமுடி, தேன்முடி, கஜமுடி, தோன்முடி. இவைகளுக்கெல்லாம் மத்தியில் பெரியாருடைய கொள்கையில் துளிர்த்த எங்கள் அழகு முடி, உங்களுக்கும் எங்களுக்கும் அணிமுடி. அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய பொன்முடி. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடலில் பூட்டிய இரும்பு கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியே வா, சிங்க இளைஞனே சுடர்முகம் தூக்கு, விழி எழு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படிம்பார். அது என்ன விசால பார்வை? விசால பார்வைனாக்கா அகலமாக எல்லாரையும் சேர்த்து பார்க்கறது அல்ல. ஜாதி மதம் இனம் மொழி அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதநேயத்தோடு ஒரு மனிதனை பார்க்கின்ற பார்வைக்கு பெயர்தான் விசால பார்வை. அப்படிப்பட்ட ஒரு விசால பார்வை அமைந்த ஒரு கல்வி நிறுவனம்தான் இந்த சூர்யா கல்வி நிறுவனம். காரணம், இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்விதமான மிகப்பெரிய நன்கொடை தொகையும் வசூல் செய்யப்படுவதில்லை. ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோடு இத்தனை மாணவர்களும் எளிமையாக மிக குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வியை பெற்று வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுடைய கல்வி பயணம், அவர்களுடைய கல்வி சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களின் மனதை கவர்ந்தது பேச்சா பாட்டா நடிப்பா? மனசை கவர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பொருள் வந்து கண்ணை கவர்ந்துடும். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு அழகான ஜவுளி கடையில் பொம்மைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு ஆஹா இதே மாதிரி ட்ரெஸ்ஸு நம்மளும் போட்டால் நல்லா இருக்கும்டான்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு பொம்மைக்கு போட்டு வச்சுருப்பேன். அந்த பொம்மை நல்லா செக்கச்சவேர்ன்னு இருக்கான். நம்ம அதே ஜீன்ஸை போட்டு கண்ணாடியில் பார்ப்பேன், அந்த பொம்மைக்கு நல்லா இருந்துச்சு நமக்கு நல்லா இல்லையாடா அப்படின்னு நினப்பேன். அந்த பொம்மை வந்து நல்லா சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பேண்ட்டை நம்ம போட்டோம்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி கண்களுக்கு அழகாக தெரிவது நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் எதையாவது ஒன்றை பார்த்துட்டு என் கண்ணுக்குள்ளேயே இருக்குமா. யாராவது ஒரு பிள்ளையை பார்த்துட்டாக்கா அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் சில பேர் பாடாப்படுவேன், இந்த பிள்ளை படுத்திருச்சு மாப்பிள்ளை, தூங்கக்கூட விட மாட்டேங்குது, கண்ணுக்குள்ளேயே இருக்குதுடா அம்மா. அது எப்படா கண்ணுக்குள்ளேயே இருக்குது, என்னன்னு தெரிலடா, மறக்க முடியலடா அப்படிமா. சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கானோ அதை வச்சு அவன் கேரக்டரை நம்ம டிசைன் பண்ணிடலாம். சில பேர் சாமி படம் வச்சுருப்பேன், சில பேர் அவங்க அப்பா அம்மா படம் வச்சுருப்பேன், சில பேர் அவங்க அம்மா படத்தை மட்டும் வச்சுருப்பேன், சில பேர் அவங்க அப்பா படத்தை வச்சுருப்பேன், சில பேர் அவங்க அண்ணன் படத்தை வச்சுருப்பேன், சில பேர் ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேன். இது கண்ணில் பார்த்து கவரக்கூடிய விஷயம். அதே மாதிரி காதால் கேட்ட ஒரு விஷயம். நல்ல ஒரு பாட்டை கேட்டோம்னா திரும்ப திரும்ப அதை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு செய்தியை யாராவது சொல்லிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா இரு தம்பி அப்படின்னு சொன்னதை திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு அழகான பாட்டை காலையில் கேட்டு போனோம்னா அன்றைக்கி நாள் முழுதும் சுகமாக இருக்கும். ஒரு நல்ல பாட்டை, சுகமான பாட்டை காலையில் கேட்டு போங்க, அன்றைக்கி நாள் முழுதும் ரொம்ப இனிமையாக இருக்கும். சில பேர் காலையில் தேவையில்லாத ஒரு பாட்டை கேட்டுருவேன், அவ்வளோதான், அன்றைக்கி அந்த நாளே முடிஞ்சு போயிடும். காலையில் கிளம்ப போகிறப்ப ஒரு பாட்டு போட்டுருவாங்க, டீ கடையில் போடுறேன் ஒரு பாட்டு, ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அப்படின்னா அவன் டே இப்போ தாண்டா காலையில் மேத்ஸ் பரீட்சை எழுதலான்ட்டு போகிறேன்,
ஆடிய ஆட்டம் என்னன்னு சுடுகாட்டுக்கு போகிற பாட்டை போட்டு விட்டாங்க. ஃபார்முலா பூரா மறந்து போச்சுடாமா. ஆனால் காலையில் கேட்டு போகிற பாட்டு எப்படி இருக்கும்னா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இதை கேட்டு போனோம்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால் காலையில் கேட்கின்ற பாட்டு நமக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா அதையே நினச்சிட்டு இருப்பான் சில பேர். அங்கே போட்டாங்க வர்ற ஒரு பிரியாணி, ஆஹா நினைக்க ஆசையாக இருக்குது, திருப்பி அந்த பிரியாணியை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிமா. ஒரு சாப்பிட்ட ஒரு பொருள் திரும்ப நம்மளை நினைக்க வைக்கும். இப்படி மனிதனுடைய ஐம்புலன்களுக்கும் ஒரு கவர்ச்சி இருக்குது. மனதை எது கவருது அதுதான் ரொம்ப முக்கியம். அருமையான தலைப்பு. மக்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது பேச்சா பாட்டா நடிப்பா? ஐயா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஒரு அழகான தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது மக்களுடைய மனசை பெரிதும் கவர்வது பாட்டா பேச்சா நடிப்பா? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டா அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன், நிச்சயமா ஒவ்வொரு பாடல்களால மட்டும்தான் மக்களோட மனசை கவர முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் வாழக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு யாரும் அவங்கவுங்களோட வேலையை பார்க்காம விடுறதில்ல. அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வர்றது எங்கள் பாடலாக தான் இருக்கும். ஐயா, ஒருத்தன் துன்பத்தில் இருக்கும்போதும் பாட்டு கேட்குறான், இன்பத்தில் இருக்கும்போதும் பாட்டு கேட்குறான், லவ் ஃபெயிலியர் ஆனாலும் கேட்குறான், ஒரு பிள்ளை அவனை பார்த்து சிரித்தாலும் பாட்டு கேட்குறான். இப்படி வாழ்க்கையில் எல்லாமே பாடலாக தாங்க இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே இறைவன் கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு பாடல் என்பது மக்களோட மனசை எப்படி கவர்ந்திருக்கு, அந்த பாட்டினுடைய மேன்மையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஐயா. திருவிளையாடல் அப்படின்ற ஒரு படத்தில். அது என்ன பாட்டு தெரியுங்களா? அசையும் பொருளின் இசையும் நானே, அசையும் பொருளின் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, அசையும் பொருளின் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆடவா எனது பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே. ஐயா, இப்போ எனக்கு கிடைச்ச கைத்தட்டல் நான் முன்னாடி பேசினேனே அந்த பேச்சுக்கு கிடைக்கல, இந்த பாட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் பாடல்கள் மட்டும்தான் மக்களோட மனசை என்றுமே கவருதுன்னு. சிவபெருமான் ஒரு விறகு வெட்டியா பாடுவார். ஒரு மிகப்பெரிய பாகவதவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமான் விறகு வெட்டியா பாடுவார். சிவாஜி கணேசன் பாடிக்கிட்டு இருப்பார். அந்த பெரிய பாடகராக நடித்தவர் டிஎஸ் பாலையா. அந்த பாட்டை கேட்டுட்டு டிஎஸ் பாலையா சிவாஜி கணேசனை பார்த்து கேட்பார், சற்று முன் ஒரு தேவகானம் கேட்டத, அந்த தேவகானம் யார் பாடியது அப்படிம்பார். தேவகானம்லாம் இல்லைங்க, சும்மா நான் இந்த பானபத்திரர் சொல்லி கொடுத்ததை சும்மா எடுத்து விட்டேன் அப்படிம்பார். எடுத்து விட்டியா? இவ்வளவு அருமையான பாட்டு பாடுற உன் கூட நான் எப்படிப்பா நாளைக்கு போட்டுக்கிட்டு பாடுவதுன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பே தார தப்பட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு பாடகனினுடைய கர்வத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் விறகு வெட்டியாக பாட்டும் நானேன்னு பாடின அற்புதமான பாட்டை சீமா ரொம்ப அழகாக பாடினாங்க. ஐயா, ஒரு மன நோயாளி கிட்ட போய்கிட்டு இப்போ இவங்க பேச்சு நடிப்புன்னு பேசுகிறாங்களே, ரொம்ப நேரம் பேசி பாருங்க, அவன் இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாயிடுவான். அதே ரொம்ப நேரம் நடிச்சு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்மள மாதிரி அவன் இமிட்டேட் பண்றான்னு சொல்லி ரொம்ப கோவத்துக்கு போயிடுவாங்க. அந்த மனநோயாளியை கூட அந்த மனநோயிலிருந்து திருப்பி கொண்டு வரது எங்களுடைய இசையாக மட்டும்தாங்க இருக்கும். அதனால தான் சொல்றேன், நிச்சயமாக மக்களோட மனசை பெரிதும் கவருவது எங்களுடைய பாடல் தான் சொல்லி.
ஐயா அந்த காலத்துல அந்த பாடல் வெளிவந்த புதுசுல நாங்கெல்லாம் இங்க நிறைய பேர் பிறந்திருப்போமானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு திரை இசை பாடல் இன்னைக்கு அந்த பாட்டை பத்தி பாடும் போதும் தன்னுடைய கை கால்கள் எல்லாம் தன்னால ஆடுது அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அந்த பாடல் ஒவ்வொருவரோட மனுஷனோட மனசையும் கட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையின் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதிர் மதியே, வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதிர் மதியே, தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். அந்த ஹம்மிங்கோட பாடுங்க. ஓஹோ 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 ஓ ரசிக்கும் சீமானே வா ஜொலிக்கும் உடை அணிந்து தலுக்கு நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுது மனம் அழைக்கும் விதத்தில் சுகம் அழைக்கும் கலைகள் அறிவோம். ஓஹோ 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 ஹம்மிங் பற்றி அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு. ஓஹோ ஓஹோ மியூசிக் இல்லாதனால அந்த ஹம்மிங்கில் ஓட்டியிருக்கேன் அன்னைக்கு. இப்படிப்பட்ட பாடல்கள் மட்டும்தான் மக்களோட மனசை என்றைக்குமே கட்டி போட முடியும் அப்படின்றத எங்களோட ஆணித்தரமான ஒரு பதிவு. ஐயா கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா லியோனி ஐயாவோட பாட்டு நடிப்பு தான் மக்களை ஈர்த்துச்சுன்னு சொல்லுவாங்களாம். என் வாழ்க்கையில நான் நிறைய பழமொழி கேட்டிருக்கேன் ஐயா, இப்படி ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஐயா நீங்க பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு பல கிராமங்களுக்கு பட்டிமன்றம் போட போயிருப்பீங்க. அப்ப கிராமங்கள்ல பொம்பளைகளுக்கு மத்தியில் என்ன நடக்கும் தெரியுமா? அடியே லியோனி வந்து நடிக்கிறாராம், வாடி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எல்லா பொம்பளையும் கிளம்பி வரும். கிடையாது. அடியே லியோனி வந்து பாடுறாராம், வாடி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எல்லா பொம்பளையும் கிளம்பி வரும். கிடையாது. அடியே லியோனி வந்து பேசுறாராம், வா போய் கேட்டு வரலாம் அப்படின்னு எல்லா பொம்பளையும் கிளம்பி புறணியை கூட விட்டுட்டு அரங்கத்துக்கு வரும். அப்படின்னா அங்க அவங்களை ஈர்த்திருக்கிறது எது? லியோனி ஐயா அவங்களுடைய பேச்சு தானங்க. இப்படி பொம்பளைங்க பேசுறத நீ எங்க போய் ஒட்டு கேட்ட? இவ்வளவு அழகா பொம்பளை மாதிரியே பேசுறிய. லியோனி ஐயாவோட பேச்சை கேட்கறதுக்காண்டி நம்மெல்லாம் போனோம். பொம்பளைய கூட இவ்வளோ அழகா பேச மாட்டாங்க. என்ன அழகா அந்த நளினத்தை வாங்கி அழகா செயல்படுத்துறாரு பாருங்க, ரொம்ப டாப்பு. அப்போ யாரோ ஒரு ரெண்டு பொம்பளைய பேசுறத ஒட்டு கேட்க போய் தான் இவ்வளவு கரெக்டா வருது. ஐயா குழந்தை பருவம் முதல் முதுமை பருவம் வரை நம்ம ஈர்ப்பது பேச்சுங்க. குழந்தை பருவத்தில் என்னை ஈர்த்தது தாயினுடைய பேச்சு. நான் சிறு வயதில் துள்ளி குதித்து விளையாடும் போது என்னை ஈர்த்தது தந்தையினுடைய பேச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அங்கே என்னை ஈர்த்தது என்னுடைய ஆசிரியரின் பேச்சு. இளமை பருவம் வந்தது, என்னை ஈர்த்தது என் காதலியின் பேச்சு. முதுமை பருவமாய் என்னால முடியாம போகும், அப்ப என்னை ஈர்த்தது என்னுடைய மகனின் பேச்சு. அப்ப என்னை ஈர்க்குங்க. அதனாலதான் சொல்றேன், மக்களின் மனதை அதிகம் கவர்வது பேச்சு பேச்சு பேச்சுன்னு. ஐயா அந்நிய நாட்டவன் உன்னை அழிக்க வந்தாலும் அவனுக்கு அன்னமிடு என்று சொல்லி கொடுத்தது பட்டுக்கோட்டையார் அவர்களின் பேச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமரியாதை வேணும்டா, ஜாதி மத இன பேதம் என்று பேதத்தால பிரிஞ்சு கிடக்காதீங்க, சுயமரியாதையோட வாழுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தது பகுத்தறிவு பெரியார் அவர்களுடைய பேச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒப்புவதே ஆத்தியமாம், ஒருவனை ஒருவன் மதித்து நடப்பதே உண்மையான நாத்தியமாம். நன்றே சொல்வேன் நமக்கு கடவுள் நலிந்தோர் சிரிப்பினில்தான் என்று கூறி அரசியலிலும் ஜாதி மத இன வேறுபாட்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு. இதை மூன்றையும் சித்தரித்து ஒரே மேடையில் மக்களை கவரும் வண்ணம் பேசுவது எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேச்சுங்க. அதனாலதான் சொல்றேன், மக்களை அதிகம் கவர்ந்திருப்பது பேச்சு பேச்சு பேச்சுன்னு. ஐயா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு போறாருங்க. அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் கணியன் பூங்குன்றனார் அவர்களால் தமிழில் எழுதப்பட்ட புறநானூற்று கவிதையை பேசுறாரு. பேசி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கருத்தை விளக்குகிறார்.
ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் எழுந்து நின்று கைதட்டுறாங்க. அப்ப நம்மளுடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் கணியன் பூங்குன்றனார் அவர்களால் எழுதப்பட்ட அந்த தமிழ் பாடல் அங்கே ஒலித்திருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பேச்சு தானுங்க காரணம். அதனாலதான் சொல்றேன், மக்களை அதிகம் கவருவது பேச்சு பேச்சு பேச்சுன்னு. ஐயா, கர்ம வீரர் காமராஜர் அவருடைய காலத்தை கல்வியில் புரட்சியை ஏற்படுத்திய காலம் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய ஆட்சி காலத்துல நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. ஆனா மதிய சோத்துக்காக பள்ளிக்கூடம் வந்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வராமே போயிட்டாங்க. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் போறாரு நேரா, அட முட்டா பயில்களா, படிச்சா தாண்டா சுயமரியாதை வரும், படிச்சா தான் நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில, பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அப்படின்னு தன்னுடைய கருத்து மிக்க பேச்சால மக்கள்கிட்ட போய் பேசி மதிய சோத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்தவனெல்லாம் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னாரு. அப்ப அவங்க எல்லா பள்ளிக்கூடத்துக்கு ஈர்த்தது அப்படின்னு சொன்னா கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பேச்சு தானுங்க காரணம். அதனாலதான் சொல்றேன், மக்களை அதிகம் கவர்ந்திருப்பது பேச்சு பேச்சு பேச்சுன்னு. வைரமுத்து அவர்கள் ஒரு அரங்கத்துக்கு போய் தன்னுடைய தாயை பத்தி பேசுறாரு. என்ன கவிதை நடையில பேசுறாரு, என்ன பேசுறாரு? 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் இவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உங்கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே புலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே அப்படின்னு சொல்லி கவிதை நடையா பேசுறாரு. அரங்கமே கண்ணீர் கடலில் ஆழ்ந்தது அவர் பேசுறப்ப. தன்னுடைய தாயினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தன் தாய் தன்னை எப்படி வளர்த்தாள் என்று கவிதை நடையில பேசி மக்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரை அன்னைக்கு அவரை வர வச்சாருன்னு சொன்னா அதுதாங்க வைரமுத்து அவர்களுடைய பேச்சு. அதனாலதான் சொல்றேன், மக்களை அதிகம் கவர்ந்திருப்பது பேச்சு பேச்சு பேச்சுன்னு. இப்போ எத்தனை ரசிகர் மன்றங்கள் இருக்கையா நம்ம நாட்டுல? ரஜினிக்கு, கமலுக்கு, தளபதி, சிம்பு, தனுஷ், எவ்வளவு பேருக்கு எத்தனை கணக்கான ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்காங்க. பாலாபிஷேகம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. எதனாலயா? மக்களை நடிகர்கள் அந்த அளவுக்கு கவர்ந்திருக்கிறாங்க. அவர்களோட நடிப்பு மக்களை அந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு. அதனாலதான் ஆணித்தரமா சொல்றேன், மக்களை கவர்ந்தது நடிப்பு தான். வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம நடிக்காத நாளே கிடையாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம நடிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடிப்பு நம்ம இரண்டரை கலந்ததா இருக்குது. போன வாரம் எங்க அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் வாங்கி தரேன் அப்படின்னாரு. எனக்கா 2 நாள்ல வாங்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சின்னதா ஒரு நடிப்பை போடுவோன்னு, எனக்கு வேணும்ண்ணா, வாங்கி ஆகணும், எனக்கு சட்டை வேணும்ப்பா அப்படின்னு. உடனே அவரு சரிம்மா அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னாரு. அடுத்த வாரம் பார்க்கலாமா, 2 நாளில் வாங்கணுமே, நினைப்ப ஓடிக்கிட்டே இருக்கு. எடுத்தேன் பிரம்மாஸ்திரத்தை. அப்பா எனக்கு சட்டை வேணும், நீ வாங்கி தந்தே ஆகணும். அவ்வளோதான், மனுஷன் காலி. சாயங்காலமே சட்டை வாங்கியாச்சுல. இப்படிதான் ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும். எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் அப்பாட்ட இந்த ஆயுதத்தை தானப்பா பயன்படுத்திடுறீங்க. ஆம்பளை பிள்ளைய கேட்டால் எந்த அப்பாவாவது வாங்கி கொடுக்குறாரா? நானும் எங்கள் அப்பாட்ட காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பேண்ட் வாங்கி கொடுங்கப்பான்ட்டு 1970 கேட்டேன். ஆனால் 75 தான் வாங்கி கொடுத்தாரு, 5 வருஷம் கழிச்சு. ஆனால் என் தங்கச்சி போய் மடியில் உட்காந்து எப்பா அப்படின்னா என்னப்பா வேணும் தாயி, என்ன வேணும், 5 பட்டுப்பாவடை வாங்கிட்டு வர்றாரு. அதனால் பொம்பளை பிள்ளைய அவங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறதுக்கு சமம். அதுதான் அந்த பொம்பளை பிள்ளை அப்பா மடியில் உட்காந்து சுகமாக இருக்கு. இப்போ இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஒவ்வொரு பாடலை கேட்கும் போதும் எனக்கு ஒவ்வொரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் சந்தோஷமா இருக்கும் போது ஒரு பாட்டு கேட்டேன், சோகமா இருக்கும் போது இந்த பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க இதையும் சேர்த்து சொன்னாங்க. அந்த பாட்டுல சிவாஜி எவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. சிவாஜி பாட்டு, உதயநிதி ஸ்டாலின் பாட்டு, எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க பேரை. அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நடிப்பு உங்களை கவர்ந்துருக்குங்க இல்லையா? அந்த பாடலை மட்டும் சொல்லியிருக்கலாமே, அந்த நடிப்பு உங்களை அந்த அளவுக்கு கவர்ந்ததால தான்யா அந்த பாட்டே உங்களுக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி கேட்டேன்னா எனக்கு அந்த பாடலில் வந்த நடிகர் அவருடைய நடிப்பு தான்யா எனக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு சொல்கிறேன். ஒத்த சொல்லால ஏன் உசுர் எடுத்து வச்சுக்கிட்டார் எட்ட கண்ணால என்ன தின்னாடா. இந்த பாட்டை கேட்கும் போது
எனக்கு நம்ம தனுஷோட ஞாபகம் தாயா வரும். அழகா லுங்கியை கட்டிக்கிட்டு அந்த வேன் மேல ஏறி ஒரு குத்தாட்டம் போடுவாரு பாருங்க, அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. அந்த நடிப்பு தாயா மக்களை கவர்ந்திருக்கு. ஐயா, நடிப்பு மக்களை அதிகமா கவர்ந்ததுக்கு இன்னொரு சான்று சொல்றேன் ஐயா. மக்களை எந்த அளவுக்கு நடிப்பு கவர்ந்திருந்தாதான் ஒரு படத்தை போய் பார்ப்பாங்க. இப்போ நம்ம கோலிவுட்ல தனுஷ் நடிக்கிறாரு, அவர் நடிப்பு எல்லாரையும் கவர்ந்திருக்கு. அதனாலதான் இப்ப ஹாலிவுட் வரைக்கும் நடிக்க போயிருக்காரு. அவருடைய திறமை அப்படியா, நடிப்பு மக்களை கவர்ந்திருக்கு. அந்த கவர்தலால தான் அவர் அந்த இடத்துக்கு குந்தி தள்ளப்பட்டிருக்கிறாரு ஐயா.